அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரன் முத்துராஜ். தனது வாழ்வில் பல தவறுகளை செய்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு கைதியின் அவர் தண்டனைக்கு முன்னர் எழுதிய ஒரு உருக்கமான கடிதம் கிடைத்துள்ளது. இந்த கடிதம் இந்த உலகை பற்றிய ஒரு நல்ல புரிந்துணர்வை வெளிப்படுத்துகிறது. இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கும் இந்த உலகை பற்றிய ஒரு நல்ல புரிந்துணர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த கடிதத்தை நான் வாசிக்கிறேன். வாருங்கள். அன்னையின் கருவறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த நான் அந்த நிம்மதி தற்சமயத்திற்கு மட்டுமே என்றுணர மறந்துவிட்டேன். கருவறை இருட்டில் இருந்து வெளியில் வந்தபோது வெளிச்சத்தை கண்டு மகிழ்ந்த நான் அடுத்து என் வாழ்க்கை இருளில் மறையப் போகும் என்பதை மறந்துவிட்டேன். நடக்க பழகிய போது விழுந்து விழுந்து எழுந்த நான் இந்த வாழ்க்கையில் ஒரே அடியாக விழுந்து விடுவேன் என்றுணர மறந்துவிட்டேன். பெற்றோருக்கு தெரியாமல் போதை பழக்கத்தில் ஈடுபட்ட நான் பெற்றோருடன் சேர்த்து தன்னையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றுணர மறந்துவிட்டேன். நண்பர்களை மிகவும் ஆழமாக நேசித்த நான் அனைவரையும் நல்லவர்களா இல்லை தீயவர்களா என பிரித்து பழக மறந்துவிட்டேன். நான் பள்ளியில் பயின்றபோது எனக்கு புத்தகத்தின் பாடங்களை கற்றுத்தந்த ஆசிரியர் வாழ்க்கையின் பாடங்களை ஏனோ கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டார். வாழ்க்கையின் பாடத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றுணர மறந்துவிட்டேன். முதலில் செய்யாத தவறுக்கு சிறை தண்டனை பெற்ற நான் பிறகு தவறு செய்தே சிறை தண்டனை பெறும் பக்குவத்திற்கு வந்துவிட்டேன். என்னை தவறு செய்ய தூண்டியவர்களே என்னை சிறையில் அடைக்கும் போதுதான் புரிந்தது இது சுயநல உலகம் என்று. நீதிமான் என்னிடம் சத்தியம் கேட்டார். நானும் உண்மை உரைத்தேன். ஆனால் பணமும் பதவியும் அந்த சத்தியத்தை கொன்றுவிட்டன. இறுதியாக என் தாயை பார்க்க ஆசைப்பட்ட நான் என் தாயிடம் நான் பேசவிருந்தபோது நான் பெறப்போகும் என் வழியை உணர்ந்த என் தாய் என் மடியிலேயே மூச்சையானாள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது நாம் என்ன தவறு செய்தாலும் நமக்காக மட்டுமே வாழும் ஒரே ஜீவன் நம் தாய் மட்டுமே என்று. இதுவரை என் தாயின் பேச்சை கேட்காத நான் அப்போது அந்த துயரில் என் கண்ணீரால் என் தாயின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தேன். இந்த பாவியை மன்னித்து விடு என்று. தற்போது நான் தூக்கு கயிறை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தண்டனை வழங்கி மாதங்கள் ஓடிவிட்டன, நாட்களும் ஓடிவிட்டன, மணிகளும் கூட ஓடிவிட்டன. தற்போது சில நிமிடங்களும் நொடிகளும் மட்டுமே மீதி இருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவிற்கு என் உடலும் மனமும் பதறுகிறது. கை கால்கள் நடுங்குகின்றன. உணவும் தொண்டைக்கு கீழே செல்ல மறுக்கிறது. என் இதயமோ என்றும் இல்லாத அளவில் படபடக்கிறது. என் இறுதி நொடியில் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் இந்த நிலைமை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். தயவு செய்து முழுவதுமாக கேளுங்கள். பெற்றோர்கள் யாரும் இதை கேட்டால் முதலில் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் திருந்த வேண்டியது குழந்தைகள் அல்ல, முதலில் நீங்கள் திருந்த வேண்டும். உங்களிடம் என்ன குணம் உள்ளதோ அதுவே உங்கள் குழந்தைகளிடம் இருக்கும் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் ஒரு தந்தையாக இருந்து நீங்கள் மது அருந்திவிட்டு உங்கள் குழந்தைகளை மது அருந்தக்கூடாது என கண்டித்தால் அவன் மது அருந்தியே தீருவான். உங்களிடம் என்ன தவறான குணங்கள் உள்ளதோ அதைவிட பல தவறான குணங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்தே தீரும் என்பதை நீங்கள் என்றும் மறவாதீர்கள். அதனால் முதலில் நீங்கள் திருந்துங்கள். அப்போதுதான் உங்கள் குழந்தைகளை திருத்த உங்களுக்கு முழு உரிமை உண்டு. இந்த ஜாதி மத வெறிகளை தூக்கி எறியுங்கள். பெரிய பணக்காரர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உங்களிடம் ஜாதி மற்றும் மத வெறியை தூண்டி அதில் இளைஞர்களை பலிகடா ஆக்குவார்கள். நல்லவர் தீயவர் என பார்க்காது அனைவரும் பாதிக்கப்படுவர். சண்டைக்கு காரணமான பெரிய புள்ளிகள் வீட்டை விட்டு கூட வெளியில் வர தேவையில்லை. அவர்களிடம் மிகுந்த உணவும் பணமும் மிகுதியாக இருக்கும். ஆனால் ஏழ்மை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் குடும்ப வறுமையை போக்க உணவுக்காக பணத்திற்காக வெளியிடங்களுக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அப்போது இந்த ஜாதி மற்றும் மத வெறி தன் சுயரூபத்தை காட்டும். இந்த அரசாங்கங்களும் அதை வைத்துதான் நம்மை பிரித்து அரசியல் செய்யவும் விரும்புகின்றன. அதனால் பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் என் சகோதர சகோதரிகளை நான் சொல்வதை கேளுங்கள். இந்த வழிகளை அனுபவித்தவன் சொல்கிறேன். இந்த உலகம் சுயநலமானது. தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்ட பின் உங்களை குப்பைகளாக தூக்கி எறியும். அதனால் படிக்கும் வயதில் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து நல்ல நண்பர்களுடன் மட்டும் பழகி ஆசிரியர்களை மதித்து நன்றாக படியுங்கள்.
ஒரு நல்ல வேலைக்கு செல்லுங்கள். அனைத்து சமூகத்தவரிடமும் அன்பாக பழகுங்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எனும் வேறுபாடு கருதாது அனைவரிடமும் ஒற்றுமையாக பழகுங்கள். என் சகோதர கண்மணிகளே, நான் செல்கிறேன். எனக்கு மற்றொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் என் எல்லா தவறுகளையும் நான் திருத்திக் கொண்டு யார் மனமும் புண்படாதபடி நல்ல ஒரு மனிதனாக மீண்டும் இந்த புவியில் பிறக்க ஆசைப்படுகிறேன். என் நேரம் நெருங்கிவிட்டது. நான் கூறிய அனைத்தையும் உங்களில் ஒருவர் கடைபிடித்து முன்னேறினாலும் என் ஆன்மா கண்டிப்பாக சாந்தியடையும் என நான் நம்புகிறேன். நான் செல்கிறேன். நன்றி.